ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. அஜித் ரசிகர்கள் பார்த்தே தீர வேண்டிய 10 விஜய் படங்களை தான் இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போறோம். அது என்னென்ன படம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம கிச்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலையாள இயக்குனர் சித்திக் ஒரு டைரக்ஷன்ல விஜய், சூர்யா, தேவயானி அப்படின்னு தமிழ் சினிமாவோட பக்கா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். மலையாளத்திலையும் இதே பேர்ல வந்த இந்த படம் பெரிய ஹிட். தமிழ்ல விஜய் அண்ட் சூர்யா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற சில கருத்து வேறுபாடுகள், எனிமிட்டி, அப்புறம் மறுபடியும் எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். 2000 வெளியான இந்த படம் அந்த வருஷத்துல வெளியான மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். பல இடங்கள்ல சில்வர் ஜூப்ளி கொண்டாடின ஒரு படம். துள்ளாத மனமும் துள்ளும் கம்ப்ளீட்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாரு விஜய். இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் படம். எழில் அப்படிங்கிற இன்னைக்கு பிரபலமா இருக்கிற இயக்குனரோட முதல் படம் இதுதான். இன்ஃபேக்ட் விஜயோட கரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. காதலுக்கு மரியாதை படம் முடிஞ்சு வெளியான இந்த படமும் விஜயோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு. அதனால நிச்சயமா அஜித் ரசிகர்களுக்கு இந்த படமும் ஒரு பிடிச்ச படமா இருக்கும். பிரியமுடன் ஜாலியான லவர் பாயா நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் 90ஸ்லயே ரிஸ்க் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமா தான் இந்த பிரியமுடன் படத்துல நடிச்சிருப்பாரு. ஆன்டி ஹீரோவா இந்த படத்துல பட்டைய கிளப்பி இருப்பாரு. பொசசிவா, கெட்டவனா இருந்து ஒரு கட்டத்துல நல்லவனாகிற ஒரு மல்டிபிள் ஷேட் உள்ள ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு விஜய். இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனாலயோ என்னவோ இந்த வாய்ப்பை விஜய் பக்காவா யூஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் மாதிரி இன்னொரு படம் வராதா, விஜயோட பெர்ஃபார்மன்ஸை இப்படி பார்க்க முடியாதா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஜய் ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அஜித் ரசிகர்களும் அப்படித்தான். எப்படி அஜித்க்கு ஒரு வாலியோ, நம்ம விஜய்க்கு இந்த ஆன்டி ஹீரோ ரோல்ல பிரியமுடன். அடுத்ததாக லவ் டுடே. இந்த படத்தை 90ஸ்ல லவ் பண்ணவங்க யாருமே மறக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணை உருகி 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 காதலிச்சு, ஒன் சைடாவே காதலிச்சு தன்னோட அப்பாவையும் பறிகொடுத்து அந்த பொண்ணு நான் உன்னை மறுபடியும் லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல சொன்ன பிறகு கிளைமேக்ஸ்ல அந்த லவ்வே எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். லவ் டுடே படம் விஜயோட கரியர்ல நிச்சயமா ஒரு முக்கியமான இடத்தை ஒரு பிடிச்ச படம். அஜித் ரசிகர்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட். காதலுக்கு மரியாதை. விஜய் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை நம்ம மனசுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ண படம் தான் இந்த காதலுக்கு மரியாதை. விஜய் ஷாலினி காம்போ வெளிவந்த அவுட் அண்ட் அவுட் ஒரு கம்ப்ளீட் ரொமான்டிக் பிலிம் தான் காதலுக்கு மரியாதை. ரெண்டு வேற வேற ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் லவ்வர்ஸ் தங்களோட லவ்வை எப்படி அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன் லைன். தமிழ் சினிமால இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரொமான்டிக் படமா இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வருது. இந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். அதனால இந்த படமும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிம். பூவே உனக்காக. அது வரைக்கும் விஜய்லாம் எங்கப்பா தேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாத்தையும் வாய கப்சப் பண்ண வச்ச படம் தான் பூவே உனக்காக. விக்ரமன் இயக்கத்துல அவரோட ஸ்டைல்ல விஜய், சங்கீதா, சார்லி இன்னும் மற்றும் பலர் நடிச்ச இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். விஜய் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை எல்லாராலையும் கண்டுகொள்ள வச்ச படம் தான் இந்த பூவே உனக்காக. இதுவும் லவ் பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அலைகள் ஓய்வதில்லை படத்து மாதிரி அலைகள் ஓய்வதில்லை கதைக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கறது பூவே உனக்காக. இந்த படத்துல தான் விஜய ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அஜித் ரசிகர்கள் கண்டிப்பா கொண்டாடிட்டு இருக்கிற படம் பூவே உனக்காக. அடுத்ததாக கில்லி. விஜய எல்லாருமே ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காதலுக்கு மரியாதை, துள்ளாதமனமும் துள்ளும் இப்படி பல படங்கள்லாம் வந்துச்சு. ஆனா இந்த கில்லி அப்படிங்கிற ஒரு படம் தான் ஒரு மாஸ் ஹீரோவா அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு. விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் சேர்ந்து நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இந்த கில்லி. டைரக்டர் தரணி இத தமிழ்ல ரீமேக் பண்ணிருப்பாரு. ரொம்ப பிரமாதமான படம். ரொம்ப பிரமாதமான படம். கபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேக் டிராப்பா வச்சுட்டு யாருமே தெரியாத ஒரு பொண்ணை வில்லன் இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவற்றிருந்து பிரிஞ்சு அட்டேங்கப்பா. இந்த படம் படம் ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு பரபரன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படம் கில்லி. இந்த படம் விஜயோட கரியர்ல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். பல கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண இந்த படமும் அஜித் ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் பொறாமப்படுற ஒரு படம்னா அது இந்த கில்லி தான். கத்தி. அரிசி, பருப்பு, காய்கறி, கொத்தமல்லி வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தா செத்தா மூக்க முடிக்குவாங்களா அப்படின்னு விவசாயத்தோட முக்கியத்துவத்தை மாசா பல பேருக்கு விஜய் ஸ்டைல்ல உரைக்கிற மாதிரி சொன்ன ஒரு படம் தான் கத்தி. விஜய் AR முருகதாஸ் காம்பினேஷன்ல இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ஃபேக்ட் சோசியல் மீடியால நிறைய அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே பிரமாதமா கொண்டாடுங்க. சோ நோட் அன்டவுட்டட்லி இந்த படம் ஒன் ஆஃப் த விஜயோட கரியர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அடுத்ததாக நண்பன். ஹிந்தி பிளாக் பஸ்டரான 3 Idiots படத்தோட ரீமேக் தான் தமிழ் ரீமேக் நண்பன். வழக்கமான விஜய் படமா இல்லாம இந்த படம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் சங்கருக்கும் இது ஒரு புது முயற்சி. ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்ச மாதிரி, அதுவும் எஜுகேஷனை பத்தி ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை சொன்ன இந்த படம் நண்பன். விஜய் தன்னோட கேரியர்ல முழு நடிப்பு திறமையும் இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாரு. இன்ஃபேக்ட் அமீர் கானோட ரோல்ல எப்படி விஜய் இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. படம் வந்த பிறகு விஜய் தன்னோட ஸ்டைல்ல அதை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாரு. துப்பாக்கி. ஒரு
டெரரிஸ்ட ஒரு இந்தியன் ஆர்மி மேன் எப்படி கண்டுபிடிச்சு கொள்றாங்கிறது தான் கதை கேட்கறதுக்கு ஒன் லைன்ல சாதாரணமா இருக்கும். இளைய தளபதி விஜய் கொடுத்த ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட சப்ஜெக்ட்டுக்கு பக்காவா செட் ஆகி இந்த படம் பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படமும் இளைய தளபதி விஜயோட கரியர்ல 100 கோடி தொட்ட படம். சோ துப்பாக்கி டெஃபினட்டா அஜித் ரசிகர்கள் நிச்சயமா பராமப்படுற ஒரு படமா தான் இருக்கும். தெரி, சத்ரியன், பாஷா, ரமணா சாயல்ல எடுக்கப்பட்ட படம் தான் தெரி. பிரெடிக்டபிளாவே இருந்தாலும் டெரிஃபிக்கா தான் இருந்த படம். டிராமா, ஆக்ஷன், இளைய தளபதி விஜய் ஸ்டைல் காமெடின்னு ஒரு பக்கா பேக்கேஜிங்கா இருந்ததுனால இந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட். துப்பாக்கி மாதிரி ஒரு ஹெவி டியூட்டி ஆக்ஷன் பிலிம்க்கு அப்புறமா இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வேற வேரியேஷன் ஒரு ரோல் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு. அதனாலேயே இந்த படமும் ஒரு மஸ்ட் வாட்ச் விஜய் பிலிம். இன்ஃபேக்ட் எல்லா ரசிகர்களும் கொண்டாடின ஒரு படம். தெரி படமும் 100 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ண படம். சோ இந்த 10 படங்களும் நிச்சயமா இளைய தளபதி விஜயோட கரியர்ல லேண்ட்மார்க் பிலிம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க அஜித் ரசிகரா இருந்தா எந்த விஜய் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த 10 படங்கள் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க.